ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு அரைக்கீரை மசியல். அரைக்கீரையை ஆஞ்சு எடுத்து வச்சுட்டாச்சு. வெள்ளரிக்காய், மாங்காய், மோர் குழம்பு அதுக்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார். அதுக்கு வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுட்டாச்சு. தேங்காய் சட்னிக்கும் மாங்காய் கூட்டானுக்கும் தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கீரையில் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் மசியல் பண்ணலாம். கீரையை நல்லா வேக வச்சுட்டு விடுறது, அப்புறமா நல்லா மசிக்கிறது. ரொம்ப ஸ்மூத்தாக மசிக்க வேண்டாம், கொஞ்சம் ஃபைபர் இருக்கிற மாதிரி மசிச்சுக்கிறது. தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, கடுகு, தேங்காய் கீரை சின்ன சின்னதாக பல்லு பல்லாக நறுக்கினா தேங்காய் கீரை எல்லாத்தையுமா கோல்டன் கலரில் வறுத்து சேர்த்திக்கணும். அவ்வளோதான், கீரை மசியல் ரெடி. கொஞ்சம் பெருங்காய பொடி லாஸ்ட்டில் சேர்த்தலாம். மாங்காய், வெள்ளரிக்காய் அது ரெண்டையுமே கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டு விடலாம். அப்புறமா அது கூட என்னெல்லாம் அரைச்சி சேர்க்கறதுங்கிறத பார்க்கலாம். சீன்சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வெந்தயமும் மிளகா வெத்தனம் வித் ஆயில் ஆர் வித்தவுட் ஆயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் மாறினதும் ஆஃப் பண்ணி விடுங்க. அதே சூட்டில் கொஞ்சம் ஜீரம், ஒரு பச்சை மிளகாய், இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திட்டு ஒன்று சூடாக்கி எடுத்து விட்டு தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கணும். ஒன்று சேர்ன் பண்ணி எடுத்துட்டு விட்டு பல்ஸில் போட்டு தேங்காய் எடுத்துட்டு ஒரு கப்பு தயிர் விடுங்க. ரொம்ப புளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற தயிரையே ஒரு கப்பு போட்டுட்டு சேர்த்து அரைச்சி விடணும். அவ்வளோதான். இருந்துட்டு வேக வச்ச அந்த வெள்ளரிக்காய் தேங்காயில் எல்லாத்தையுமே சேர்த்த தேங்காய் கூட அரைச்சிருக்கேன். அது கொஞ்சம் ரஃப்பாக தான், கோஸாக தான் அரைச்சிருக்கேன். அது கூட ஒரு கப்பு தயிர் அரைச்சி விட்டதை சேர்த்தி வெள்ளரிக்காய் மாங்காய் கூட்டான் ரெடி. இங்கே பொரிச்சு கொட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கடுகு, மிளகா வெத்தல், கருகாப்பிலை, தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு கொட்டியிருக்கேன். இதை சேர்த்திட்டுனாக்கா கூட்டான் ரெடி. மோர் குழம்பு போல் சைடில் கொஞ்சம் பதம் வரப்போவே ஆஃப் பண்ணி விடலாம், இல்லைன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துவிடும், சேர்ந்துருக்காது கூட்டான். அதனால திஸ் இஸ் அவர் லஞ்ச் டுடே. சாதம், நெய், கீரை மசியல், மாங்காய் வெள்ளரிக்காய், மோர் கூட்டான், தயிர், அப்பளம், மாங்காய் கறி. Sunday lunch at home. Hope you all like this video. Thank you so much. Bye.